ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 10:18. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உலகம் புகழுக்காக இயங்குகிறது. பணத்தை செலவழித்து அரசியல்வாதிகள் தங்களுடைய புகழுக்காக சுய விளம்பரத்தை தேடுகிறார்கள். கொரிந்து சபை வளர்ந்து வந்த போது ஆவியின் வரங்கள் அங்கே செயல்பட தொடங்கின. சகல தாளந்துகளும் கிருபைகளும் வரங்களும் நிரம்பிய சபையாக அது இருந்தது. கர்த்தருடைய வருகைக்காக தன்னை ஆயத்தம் செய்த சபையாகவும் அது இருந்தது. ஆனாலும் அந்த சபையில் அநேகர் தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு தங்களை தாங்களே புகழ்ந்து பெருமை அடைந்ததை கண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசுவும் மலை பிரசங்கத்தை நிகழ்த்திய போது எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று கூறினார். நம்முடைய வழிகளையும் வாழ்க்கையையும் தேவன் தம்முடைய தராசில் நிறுத்தி பார்க்கும் போது குறைவு இருந்தால் அதை சுட்டி காண்பிப்பார், நிறைவாய் இருந்தால் பாராட்டுவதற்கு தயங்கவே மாட்டார். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் வாழ்க்கையையும் செயலையும் தன்னுடைய தராசில் நிறுத்தி பார்த்து குறைவுள்ளவனாக கண்டபோது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது. கர்த்தர் நோவாவை இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று புகழ்ந்து சொன்னார். நோவா கர்த்தரால் புகழப்படுவதற்கு காரணம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு நடக்கும்போது, தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஜெபத்திலே தரித்திருக்கும் போதும் நீதிமானும் உத்தமனுமாய் விளங்குவீர்கள். உங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுங்கள். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவரே பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உமக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தமமாய் நடக்கும் இருதயத்தை எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் சிந்தையையும் இருதயத்தை எங்கள் வார்த்தைகளையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உங்க கிருபை தந்தரலுங்க. கர்த்தாவே, உமது சமாதானமும் கிருபையும் உங்க அன்பு பிள்ளைகளின் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் பெருகிடவும், பணப்பிரியராக தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக, துணிகரமும் இருமாப்பும் உள்ளவர்களாக இருப்பவர்கள் ரட்சிக்கப்படவும், மற்றவர்களுக்கு இடர் இல்லாதவர்களாக வாழவும் தேவ வழிநடத்தல் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம், தோல்விகள் யாவும் நீங்கி தொழில் வியாபாரம் மேம்படவும், இரட்டிப்பான நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் தேவரீர் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு படுக்கையாய் மருத்துவமனையில் இருப்பவர்கள், நீண்ட நாட்களாக வியாதியினால் வருந்துபவர்கள், விபத்துக்களினால் பாதிக்கப்பட்டு எலும்பு முறிவுகளினால் சிகிச்சை பெறுவோர் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பலத்த கரம் தொட்டு உமது தழும்புகளால் குணப்படுத்தி பூரண ஆயுசுடன் வாழ தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறப்பு குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லங்களில் அவர்களை பயிற்றுவித்து பராமரிக்கிற ஆசிரியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படவும் ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் தேவரீர் தயவு செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் பலப்படுத்தி குறித்த நேரத்தில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க வழிநடத்தவும், குழந்தை செல்வத்துக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கும் ஆண்டவரை நோக்கி மன்றாடி வரும் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்தில் தேவரீர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திடவும், மனிதன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன் என வாக்களித்த தேவன் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரலை ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகத்துவமான பணியை செய்து வரும் மிஷினரி ஸ்தாபனங்கள், ஊழியர்கள், மிஷினரிகள், முன்னேற்ற பணியாளர்கள், பிரதிநிதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆரோக்கியம் சுகபலத்தோடு தேவ மகிமைக்காக செயல்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசன நிகழ்ச்சியை பார்க்கிற ஜெபிக்கிற அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திடவும், அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், அவர்கள் இருதய விருப்பம் நிறைவேறவும், ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், உமது வருகைக்கு ஆயத்தப்படவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு சூழ்நிலைகளினாலே கடனுக்குள்ளாகி மீள முடியாத குடும்பங்களுக்கு தேவரீர் இறங்கி உதவி செய்திடவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று சமாதானமாய் வாழ்த்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் வருமானத்தை குடியிலும் போதையிலும் வேசித்தனத்திலும் செலவழிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படவும்,
மனம் திரும்பவும் குடும்பத்தில் மெய் சமாதானம் தந்தளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.